கூட்டத்தை திடீர்னு கலைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. கலைக்கிறதுக்காக அவங்க ஒரு கண்ணீர் புகை வீசுறாங்க. இன்னைக்கு மதுரையில கூட ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு சார். சார் உங்க பேட்ச் எங்க சார்? சார் சார் உங்க பேட்ச் எங்க சார்? உங்க பேட்ச் சார் 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 உங்க பேட்ச் எங்க சார்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நேம் பிளேட் அவங்களுக்கு இல்லை. இவங்க யார், இவங்க பேர் என்ன அப்படிங்கிறது இல்லைங்கிற முறையில் இந்த மாதிரி அவங்க நேம் பிளேட்டே இல்லாமல் போயிருக்கு. तो जी सर आपका टैग क्यों नहीं है? आपका टैग किधर है? आपका नेम प्लेट किधर है? ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF வந்து இறங்குது. நம்ம பார்க்குறோம்ல, CASF இப்படிப்பட்ட சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அவங்களாம் ரொம்ப உன்னதமான ஃபோர்ஸ். பெரிய கலவரம், ஜாதி கலவரம், மத கலவரம், காஷ்மீர் மாதிரி இடத்துல பெரிய போராட்டங்கள் நடக்கிற இடத்துல, நக்சலைட் போராட்டங்கள், அந்த மாதிரி இடத்துல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த RAF எல்லாம் கொண்டு போய் பச்சை பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் அவங்க பொறுப்பான யாருமே அங்கே இல்லை. இல்லை அப்படி ஒதுங்கிக்குவாங்க. எல்லாமே இந்த பாவம் அந்த கான்ஸ்டபிள்ஸு, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை தள்ளி விட்டுருவாங்க. இவங்க போய் நேருக்கு நேர் கான்ஃபரண்ட் ஆகும்போது அங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் தான் வரும், தாக்குதல் தான் ஆரம்பிக்கும். நார்த் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இப்போ இந்த அர்னாப் கோஸ்வாமி அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போராட்டத்தை வந்து CIA தூண்டிவிட்டு பண்ணுறாங்க, அமெரிக்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்குது, அவங்க ஃபண்ட் பண்ணி இந்த போராட்டத்தை இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நடத்த வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்க? That have now emerged. Remember 2 days back I had put out data which showed that the clear American intelligence agencies knew in advance about every move of the CJP. அர்னாப் சொல்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறாரு, பட் மத்திய உள்துறை சொல்லட்டும். வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார், இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மேலே தடியடி நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நானும் இந்த 3 நாளாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க பல நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு 20ஆம் தேதி அவங்க பார்லிமெண்ட் நோக்கி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கேட்டை அடைச்சிட்டு அந்த பக்கம் இருக்கிற வண்டியிலிருந்து ஒரு கான்ஸ்டபிள் அந்த துப்பாக்கியை அவங்க மேலே எய்ம் பண்ணுறாரு. இவருக்கு யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க, யார் எந்த அதிகாரி இவருக்கு உத்தரவு போட்டாரு ஒன்றும் தெரியல. துப்பாக்கி எய்ம் பண்ணுறாரு. பிறகு அவருக்கு எதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு போல இருக்குது. அவர் அங்கே அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கூட்டத்தை திடீர்னு கலைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. கலைக்கிறதுக்காக அவங்க ஒரு கண்ணீர் புகை வீசுறாங்க. அந்த கண்ணீர் புகையிலே ஒரு பையனுக்கு அங்கே அடிபட்டு அவன் கீழே விழுகிறான். அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. பயங்கரமான லத்தி சார்ஜ். அடிபடுறதெல்லாம் சின்ன சின்ன மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில காவலர்கள் ரொம்ப பெண்கள் மேலே வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறாங்க, அட்ராசிட்டிஸ் நடத்துகிறாங்க. அதுவும் வீடியோ படம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நேம் பிளேட்டே அவங்களுக்கு இல்லை. இவங்க யார், இவங்க பேர் என்ன அப்படிங்கிறது இல்லைங்கிற முறையில் இந்த மாதிரி அவங்க நேம் பிளேட்டே இல்லாமல் போயிருக்கு. இப்போ ஆரம்பத்தில் இதில் இந்த இந்த லத்தி சார்ஜ் வந்து இவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அந்த முதல்ல அந்த துப்பாக்கியை வந்து எய்ம் பண்ணுறாரு ஒரு ஆள். 2001 நினைக்கிறேன், பார்லிமெண்ட் அட்டாக் ஒன்று நடந்தது. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்க. அதில் வந்தது 5 பேர். அவன் சுட்டது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு 6 பேர், பார்லிமெண்ட் ஸ்டாஃப் ஒரு 2, ஒரு கார்டனர், அப்படி 8 பேர், 8 6 2 8 9 பேர் இருந்தாங்க. அப்போ கூட இம்மீடியட்டாக அவங்க யாரையும் சுடலை. ஆனால் இவங்க மாணவர்கள் அவங்கள மேலே துப்பாக்கி எய்ம் பண்ணுறாங்க. கட்டுப்பாடு இல்லாத பயங்கரமான லத்தி சார்ஜ் அது பண்ணுறாங்க. கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் சும்மா நின்னா கூட அவங்கள கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, இந்த மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்களை திடீர்னு கலைக்க சொன்னது யார்? சரி, அப்படின்னாலும் இதை கலைக்கிறதுக்கு டெல்லி போலீஸ் அவங்க எங்கே? இப்போ டெல்லி போலீஸ் கமிஷனர் எங்கே, அல்லது அடிஷனல் கமிஷனர்? இந்த டெல்லி போலீஸ் அப்படிங்கிற அமைப்பு அக்மட் குவாட்ரன்னு சொல்லுவாங்க. அக்மட்னா அருணாச்சல பிரதேஷ், கோவா, மிசோரம் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ். அது அக்முட்னு அர்த்தம். அதில் 523 IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த டெல்லியில் மட்டும் ஒரு 70 பேர் 80 பேர் IPS அதிகாரிகள். அதில் IITயில் படித்தவங்க, NITயில் படித்தவங்க, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் படித்தவங்க, நல்ல படித்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க முழுமையாக இதை ஹேண்டில் பண்ண விட்டுருந்தா கூட அவங்க மாணவர்கள்ட்ட பேசி ஒரு அசம்பாவிதம் இல்லாமல், லத்தியாஜ் இல்லாமல் கூட அவங்க இந்த ஒரு நடவடிக்கை எடுத்துருக்க முடியும். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF வந்து இறங்குது. நம்ம பார்க்குறோம்ல, CASF இப்படிப்பட்ட சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அவங்களாம் ரொம்ப உன்னதமான ஃபோர்ஸ். பெரிய கலவரம், ஜாதி கலவரம், மத கலவரம், காஷ்மீர் மாதிரி இடத்துல பெரிய போராட்டங்கள் நடக்கிற இடத்துல, நக்சலைட் போராட்டங்கள், அந்த மாதிரி இடத்துல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த RAF எல்லாம் கொண்டு போய்
பச்சை பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் அவங்க போராட்டம் நடத்தல. அதில் சும்மா போராட்டம் நடத்தல, சும்மா உட்காந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்கள கையாள வச்ச அந்த டிசிஷன் எடுத்தது யாரு? அப்படிங்கிறது தான். இப்போ டெல்லியில பார்த்தீங்கன்னா, அடிஷனல் கமிஷனர்ஸ்ங்கிறது நம்ம ஒரு ஜாயின்ட் கமிஷனர் மாரி இங்க. அவங்களுக்கு ஜாயின்ட் கமிஷனர்ங்கிறது நம்மளுடைய அடிஷனல் கமிஷனர். அப்படி பொறுப்பா நம்ம யாராவது பார்த்தோமாங்க? அவங்க வந்து இந்த மாரி மாணவர்கள்ட்ட இந்த மாரி இருக்கு. நீங்க போராட்டத்த கைவிடணும். இங்கேருந்து கலைஞ்சிரணும். அப்படி சொன்ன மாரி நான் ஒரு வீடியோவும் பார்க்கல. ஸோ ஒரு கூட்டத்த வந்து கலைக்கிறது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் இவங்க ஒண்ணும் ஃபாலோ பண்ண மாரி தெரியல. இன்னொன்னு 2வது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை, அதாவது நீட் தேர்வுல நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அது ரிப்பீட்டடா நடக்குது. அதனால அவங்க வந்து அக்கவுண்டபிலிட்டி கேட்குறாங்க. கல்வியினுடைய தரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு. இது உட்கார்ந்திருக்கிறது மாணவர்கள், அதுல ரொம்ப சின்ன பிள்ளைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. இந்த சென்சிட்டிவ் சிச்சுவேஷன்ல இத போய் ஒரு கமிஷனர்கிட்டயோ, ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகிட்டயோ போய், நீங்க இத வந்து கலைச்சிருங்க அவங்கள, அப்படின்னு சொல்றதே ஒரு நல்ல லீகல் ஆர்டர் கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து அது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலைய நமக்கு குடுத்தாலும், அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இல்லைங்களா? குழந்தைகள போய் உட்கார்ந்து நீங்க எப்படி அவங்கள அங்க இருந்து அப்புறப்படுத்த முடியும்? இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னா, இது போன்ற சூழ்நிலைகள்ல ரொம்ப கடுமையான சூழ்நிலையா இருக்கு, பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கண்ணால பார்த்திருப்பீங்க. எந்த அதிகாரியாவது இங்க பார்த்தீங்களா? ஒரே ஒரு அதிகாரி தான் நான் பார்த்தேன். பொறுப்பான யாருமே அங்க இல்ல. எல்லாம் அப்படி ஒதுங்கிக்குவாங்க. எல்லாமே இந்த பாவம் அந்த கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்கள தள்ளி விட்டுருவாங்க. இவங்க போய் நேருக்கு நேர் கான்ஃபரண்ட் ஆகும்போது அங்க வந்து கான்ஃப்ளிக்ட் தான் வரும். தாக்குதல் தான் ஆரம்பிக்கும். மாணவர்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப காவல்துறையினர்கள் வந்து துண்டுகட்டா தூக்கிட்டு போக முடியல சார். அப்படி தூக்குறப்போ, அவங்க சைட்ல இருந்தும் அட்டாக் நடக்குதுல்ல சார். அப்போ எப்படி அத ஹேண்டில் பண்றது காவல்துறை? அதாவது இந்த டெல்லி போலீஸ்லயே நீங்க மத்த டியூட்டி எல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு 50,000 போலீஸ் தேறி இருக்கும். மத்த போலீஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பயிற்சி கூட இல்ல. பயிற்சி இருந்தா பண்ணியிருக்கலாம். இந்த மாரி நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது. இந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போது இந்த மாணவர்கள நம்ம கொண்டு கட்டா தூக்கிட்டு போணும். அப்படின்னு இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தா அவர்கள் அத பண்ணியிருந்துருக்கலாம். இது அதெல்லாம் ஒண்ணும் இருந்திருக்காது. திடீர்னு அவங்கள அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். திடீர்னு அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னபோது, அவங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து மேபி மேல லெவல்ல ஒரு அதிகாரி இல்லங்க, இந்த மாரி இது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதுல வந்து தவறுகள் நடந்துரும். இது நமக்கு பெரிய அகைன்ஸ்டா போகும் அப்படின்னு போல்டா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற போது நம்ம எடுத்த முடிவே மிகப்பெரிய தவறான முடிவு. ஏன்னா இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு பண்ண வேண்டிய பிரச்சனைகள். அது போன்ற ஒரு மோசமான கலவர கும்பல், ஜாதி கலவரம், மத கலவரம், இல்ல திட்டமிட்டே இந்த ஊர்ல பெரிய தகராறு ஏற்படுத்தணும்னு கத்தி, வெடிகுண்டு மாரி பொருட்கள கொண்டு வந்தவங்க மேல ஒரு சாரமாரியான சார்ஜ் எல்லாம் நடத்தலாம். அதெல்லாம் நம்ம நெறைய நடத்தியிருக்கிறோம். ஆனா இது வந்து இந்த மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் அதுவும் ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடும்போது, காவல்துறை அடிதடி ஆர்டர் இடுவது சரியா? அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி வருது. ம். ஆச்சுங்களா? அப்படி ஆர்டர் இட்ட பிறகு இவங்க அந்த மாரி ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ணணுமா? அப்படின்னா ஒரு ஒரு உயர்ந்த அதிகாரி போயி, இது வந்து இப்படி சூழ்நிலை இப்படி இருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில நம்ம பேசி தான் அவங்கள சரி பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரத்துலலாம் அப்புறப்படுத்தலாம் முடியாதுங்க. அது சரியா இருக்காது. அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அங்க ஒரு தவறு நடந்திருக்கலாம். இறுதியாக வந்து அந்த மாணவர்கள அப்ரோச் பண்ண விதம் வந்து ஒரு கட்டுப்பாடான, தொழில் ரீதியான, ப்ரொஃபஷனல் போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரில்ன்னு சொல்லுவோம் நம்ம. ரயட் ட்ரில்ன்னு சொல்லுவோம். மாப் கண்ட்ரோல் ட்ரில் அப்படிங்கிற ட்ரில் முறையில அது நடக்கல. சார் அப்புறம் நீங்க சொல்றப்பயே சொன்னீங்க, போலீஸ் வந்து இந்த நேம் பேட்ஜ் இல்லாம இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு மதுரையில கூட ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு சார். Yeah. அதுல ஒரு பையன் வந்து ஃபோன் எடுத்துட்டு, "இங்க பாருங்க போலீஸ்க்கு வந்து நேம் பேட்ஜ் இல்லன்னு" சொல்லிட்டு காவல்துறையோட ஃபேஸ ரிவீல் பண்றான். ம். அது ஏன் சார் அவங்க வந்து அந்த நேம் பேட்ஜ் இல்லாம வர்றாங்க? அது பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இது முன்னாடி காலத்துல காவல்துறையிலிருந்து லத்திசார்ஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. மாணவர்கள் மேல இல்ல. ம். கலவரம் நடக்கும். ஜாதி கலவரம், மத கலவரம், பெருங்கூட்டங்கள், அரசியல் கலவரம், அரசியல் கூட்டத்துல வந்து இந்த மாரி கலவரம் வரும்போது, லத்திசார்ஜன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த காவலர் தான் என்ன அடிச்சாரு அப்படின்னு இவர் மேல குறிப்பிட்ட புகார் சொல்லிருவாங்க. ஓகே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேம் பிளேட்ட கழட்டிருவாங்க. நம்பரையும் எடுத்துருவாங்க. அப்ப யார் தான் அடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. குறிப்பா வந்து புகார் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியா, கேமரா இதுல பதிவாகுது. இன்னைக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. நீங்க நேம் இல்லாம இருந்தாலும் முகம் தெரியும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. ஸோ அந்த பழைய ட்ரெடிஷன் இன்னைக்கும் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் இது தேவையில்ல. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். உண்மையிலேயே நம்ம லத்தியார்ஜ் பண்ணியிருக்கோம்னா, நாங்க தான் பண்ணோம். இதுதான் காரணம். எங்களுக்கு வேற வழி இல்ல. அப்படின்னு அந்த அதிகாரியோ, காவலரோ அத நியாயப்படுத்தலாம். இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த நேம் பிளேட் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் வந்து எடுபடாது. அதுல மீனிங்கும் இல்ல.
அது ஒரு பொருத்தமாவும் இல்ல. அது ஒரு தேவையில்லாதது அப்படின்னு சொல்றேன். சார் அப்புறம் டெல்லியில பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் சீருடை இல்லாமலே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக இது சார்? ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த குறிப்பிட்ட மாணவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த இந்த நேரத்துல நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் ட்ரெஸ்ல காவலர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி லத்தி சார்ஜ் பண்றதுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனா மாணவர்களுக்கு ஒன்றும் புரியாது. இது யார் இவன் போலீஸ்காரரா இல்ல வேற ஏதாவது ரவுடியா ம். அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஜாதிகள் மோதுன்னு வச்சுங்களேன். 2 மதத்தை சேர்ந்தவங்க மோதுறாங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல நீங்க சிவில் ட்ரெஸ்ல உள்ள புகுந்து குறிப்பிட்ட ஆளை பிடிக்கிறதுக்கு அவன் தான் மெயினான அந்த இன்ஸ்டிகேட்டரா இருப்பான். அதுக்காகன்னா கொஞ்சம் இது பிரயோஜனமா இருந்திருக்கும். இதுவும் ஒரு அன்ப்ரொஃபஷனல். இன்னொரு முக்கியமான விஷயமா பெண்கள வந்து அடிக்கிறாங்க சார் காவல்துறையில இருந்து. ஆமா. அது எப்படி சார் பார்க்கறதுக்கே நம்மளுக்கே மிகப்பெரிய கஷ்டமா தப்பு. இருக்கு. அது எப்படி சார் அவங்க அத பண்றாங்க? பொதுவா பெண்கள்ல வந்து இப்பல்லாம் எல்லா ஊர்லயும் பெண் காவலர்கள் தான். ஆண் ஆனா காவலர் பெண் அடிக்கிறார் காவலர்கள் சார். ஆண்களையும் டீல் பண்ணலாம். ஆனா ஒரு பெண் அதுவும் குழந்தை பெண் பிள்ளைகள் எல்லாம் அதுவும் மாணவிகள் எல்லாம் ஆண்கள் அடிக்கிறதோ, பிடிக்கிறதோ எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய தவறு காவல்துறையில. ஏன் அந்த அளவுக்கு பெண் காவலர்கள் அவங்க அங்க டிப்ளாய் பண்ணல? அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி வருது. ஆண்கள் ஏன் போய் பெண்கள அடிக்கணும்? அது ரொம்ப அருவருப்பான அளவுல கூட பெண்கள வந்து தாக்குறாங்க. இதெல்லாம் மிக கண்டிக்கக்கூடிய விஷயம். சார் அப்புறம் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா சார்? இவ்ளோ பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடக்க போறத, எப்படி சார் உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் குடுக்காம விட்டாங்க? எங்க சார் தவறுனாங்க? அது நமக்கு அவங்க ஃபெயிலியரா இல்ல அவங்க சொல்லியும் மேல இருக்கிறவங்க கேட்கலையா? அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இல்லைங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து நிமிடத்துக்கு நிமிடம் ரிப்போர்ட் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வர்றாங்க, போறாங்க, எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க. எல்லாமே துல்லியமா குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இந்த நிகழ்ச்சி திடீர் முடிவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்லிமெண்ட் நோக்கி வர்றாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டே பெருசா வரப்போகுதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி, இதனால அவங்க பேனிக் ஆகி உடனே அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்கள அப்புறப்படுத்துங்கன்னு ஆர்டர் வந்திருக்கணும். அதுவும் சரியான டெல்லி போலீஸுக்கு அந்த தகவல குடுத்து செய்யாம, இவங்க மத்திய போலீஸ் படைய நெறைய வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இது யார் யார கண்ட்ரோல் பண்றது? இப்ப நீங்க நம்ம சென்னை சிட்டி போலீஸ் இருக்குன்னா, நம்ம எத்தனையோ பிரச்சனைகள கையாண்டுருக்கிறோம். நீங்க வந்து தமிழ்நாடு காவல்துறை எவ்வளோ பெரிய நான் வந்து காவல்துறையில சேரும்போதே போடியில வந்து கலவரம். நான் வந்து ட்ரெய்னிங் தான். நான் கூட பொறுப்பு அதிகாரி கிடையாது. பயிற்சி. அப்ப பார்த்தீங்கன்னா, பெருங்கூட்டங்கள். அங்க பெரிய லத்தி சார்ஜ் நடக்கும். துப்பாக்கி சூடு நடந்தது. நெறைய பேர் இறந்தாங்க. ஸோ ஆனா நம்ம அடக்கிட்டோம். ஸோ அப்போது லத்தி சார்ஜ் பார்த்துருக்கோம். நீங்க 1996 ராஜபாளையத்துலலாம் பயங்கரமான கலவரம். நெறைய லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கோம். குடுத்துருக்கோம். நீங்க அடுத்த வருஷம் திருப்பியும் சிவகாசியில ஃபயரிங் ஒரு 3 பேர் இறந்தாங்க. அத தொடர்ந்து ஏகப்பட்ட லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கோம். 1999 பார்த்தீங்கன்னா, கடலூர்ல பயங்கரமான ஜாதி கலவரம். 2000த்துக்கும் மேற்பட்ட வீடுகள எரிச்சாங்க. அப்போ லத்தி சார்ஜ் குடுத்துருக்கோம். எல்லாமே கட்டுப்பாட்டோட அந்த எஸ்பி தான் அங்க முன்னாடி நிப்பாரு. நான் தான் நிப்பேன். ஆச்சுங்களா? ஸோ மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரி அங்க இருந்து டைரக்ட் பண்ணணும். அந்த மாரி சூழ்நிலையில. மாணவர்கள்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜல்லிக்கட்டு எப்படி சார் ஆனா சமாளிச்சீங்க? ஜல்லிக்கட்டு பாருங்களேன், தமிழ்நாட்டுல எத்தனையோ நாள் நடந்தது போராட்டம். சென்னையில நடந்தது. சென்னையில லாஸ்ட் நாள்ல லத்தி சார்ஜ் பண்ணது ஒரு கான்ட்ரோவர்சியா போச்சு. ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆனா பல்வேறு மாவட்டங்கள்ல அந்தந்த எஸ்பிகள், அந்தந்த டெப்டி கமிஷனர்ஸ், திருச்சி நினைக்கிறேன் அங்க ஒரு டிசி மயில் வாகனர். அவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே மெடுக்கா போனாரு, நின்னாரு, மாணவர்கள பத்தி அவர் அட்ரஸ் பண்ணாரு. "இதெல்லாம் பண்றது சரியில்ல தம்பி, நீங்கலாம் படிக்க வேண்டியவங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நேரம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கிளம்புங்க." அப்படின்னு அப்படி சொன்ன உடனே கேள்வி கேட்டுட்டு அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்களே. இப்படி தமிழ்நாட்டிலேயே 38 இடத்துல நடந்தது. எல்லாமே அந்தந்த டிஎஸ்பி, டெப்டி கமிஷனர், சூப்பரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அந்த சீனியர் மோஸ்ட் ஆஃபீசர் அந்த இடத்துல போய் பொறுப்பெடுத்துக்கணும். மாணவர்கள் போராட்டம் நடத்தும்போது சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி வந்து பயங்கரமான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம். கொள்ளை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தலாம். அதை காவல்துறை ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு அவங்கள அங்க இருந்து அப்புறப்படுத்தணும். அவங்கள கைது பண்ணணும். அத வந்து டெல்லி போலீஸ் கண்டிப்பா பண்ணணும். இப்போ பஞ்சாப்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி கையில ஆயுதம் வச்சிருக்காங்க. கத்தி, வாள் அந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. மாணவர்கள் அங்க டிமாண்ட் பண்றாங்க. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு பதில் சொல்லணும். ஆனா, இதுக்கு சப்போர்ட்ன்னு சொல்லி நீங்க சொன்ன மாரி கத்தி, தல்வாரு, ஆ. துப்பாக்கியோட வந்து அங்கேயே அவன கைது பண்ணி உள்ள போட்டுருணும். இந்த மாரி ஆள் மேல லத்தியாச்சு பண்ணலாம். இல்ல கத்தியோட வரான் பாருங்க. இவங்க செஞ்ச மாரி லத்தியாச்சு பண்ணியிருந்தேன்னா, அது நியாயம் இருந்திருக்கு. இல்ல அவங்க அந்த சமுதாயம் வந்து லீகலா அவங்களால வச்சுக்க என்ன முடியும்னு லீகல் சொல்றாங்க. கத்தி எடுத்து வெளிய வர்றான். அதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? ஆ. அது என்ன எந்த சமுதாயத்துக்கும் அங்க கத்தியையோ, துப்பாக்கி வெளிய காட்டுறதுக்கு ஒண்ணும் எந்த உரிமையும் கிடையாது. அது வெளிப்படையா வந்து இந்த கத்திங்கிறது டேஞ்சரஸ் வெப்பன் சட்டத்தின்படி. டேஞ்சரஸ் வெப்பன் எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த பிரிவா இருந்தாலும், வெளிய அவங்க காட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. காவல்துறை கைது பண்ணலாம்.
சார் இப்போ லத்தி சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணிலாம் பீய்ச்சி அடிச்சு நான் பார்த்துருக்கேன் சார். நான் அதெல்லாம் டெல்லியில நடந்த மாரியே நான் பார்க்கல சார். எங்கேயும் தண்ணி பீய்ச்சின மாரி இல்ல. டைரக்ட்டா லத்தி அது சார்ஜ், பீச்சலாம் கண்ணீர் புகை குண்டு. அதெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். இப்ப பீகார்ல வந்து அவனே கேட்டிருக்கான், எப்ப தண்ணி அடிக்க போறீங்கன்னு. அப்புறம் தண்ணி அடிச்ச பிறகு வந்து குளிச்சுட்டு போயிருக்கானுங்க. ஸோ நம்ம இளைஞர்கள் அவங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் இஷ்யூ இல்ல. பட் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி போராட்டத்துக்கு லத்தி சார்ஜ் வந்து ஒரு முடிவு அல்ல. ஸோ இந்த சூழ்நிலையில உண்மையிலே காவல்துறைக்கு இது ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். சும்மா உட்காந்துருக்க மாணவர்கள நீங்க கலைச்சிருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் குடுக்கும்போது, அத கலைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான மனசுக்கு வந்து ஒரு டைலமா ஒரு என்ன சொல்றது? இருதலைக்குள் எறும்பான சூழ்நிலை தான் அந்த போலீஸ் அதிகாரிக்கு இருக்கும். ஆனா அது அது எப்படி சார் நீங்க அத கடந்து வர்றீங்க? அந்த காவல் உடுப்ப போட்டாலே அடின்னா என்ன அடிதான். சொன்னாலும் கேட்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, மேபி அவங்களுக்கும் கூட சேம் ஒப்பீனியன் இருக்கலாம். மாணவர்கள் என்ன யோசிக்கிறாங்களோ, அதே கூட அவங்க யோசிக்கலாம். இருந்தாலும் கூட மேபி அந்த அதிகாரியே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கலாம். அந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குனாரோ, அந்த அதிகாரி வந்து அத ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு லத்தி சார்ஜ் இல்லாம, ஒரு கண்ணீர் புகை இல்லாம, மாணவர்கள இந்த மாரி இருக்கு. இதுக்கு மேல உட்கார்றது சரியில்ல. இந்த மாரி நடக்குது. நீங்க கலைஞ்சு போங்க. அப்புறம் காலைல வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். சார் இப்போ நார்த் இந்தியால இருக்கிற ஊடகங்கள்லாம் இப்ப இந்த அர்னாப் கோஸ்வாமி அவர்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்த வந்து சிஐஏ தூண்டிவிட்டு பண்றாங்க. அமெரிக்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ம். அவங்க ஃபண்ட் பண்ணி இந்த போராட்டத்த இந்த ஸ்டூடண்ட்ஸ வச்சு நடத்த வைக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தகவல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி சார் இப்ப அர்னாப் சொல்றாரு. அவரு எப்படிப்பட்டவர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரு சொல்றாரு. பட் மத்திய உள்துறை சொல்லட்டும். அப்படி ஏதாவது தகவல் இருக்கு அப்படின்னா, கவர்ன்மெண்ட் தானே பார்த்துக்கணும். அப்படி ஒரு தகவல் இருந்தாலும், அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தானே. அவங்க சொல்லலையே அந்த மாரி. சிஐஏ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு இருக்க மாரி தெரியல. இன்னொன்னு சிஐஏ போன்ற அமைப்புகள் சிஐஏங்கிறது உலகம் முழுவதும் அமைதிக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம காவல்துறையோடையும் காவல்துறைக்கும் அவங்க நல்ல தகவல்கள்லாம் குடுக்குறாங்க. தீவிரவாதிகளுடைய நடமாட்டம், அமைதி, சட்டம் ஒழுங்கு பத்திய தகவல்கள் எல்லா காவல்துறையோடு இந்த சிஐஏ பரிமாறிக்கொள்ளுது. நம்மளும் பரிமாறுறோம். ஸோ உலகத்துல நாடுகள் அமைதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உளவு பிரிவுகளுடைய ஒரு நோக்கம். ஸோ வேற யாராவது நாடுகள்ல இந்த மாரி இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க, இது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, அது கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். பட் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் காரணமா அப்படிங்கிறது நமக்கு சரியான தகவல்கள். இல்ல இப்போ இதையே காரணமா வச்சு மாணவர்கள திரும்பவும் கூட அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல சார்? இப்போ சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டாங்க ஆ, அப்படின்னு சொல்லி கூட மேபி அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தானே? அது தெரியல. காலப்போக்குல எப்படின்னு தெரியல. பட் மாணவர்கள் மேல இன்னொரு தாக்குதல் நடத்துறது அவ்வளவு நல்லதா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இது பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியால கூட சுட்டுருக்காங்க. துப்பாக்கி இல்லங்க, ஒண்ணு குண்டு இருக்கிற துப்பாக்கி. ம். இப்ப 303 ரைஃபிள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு 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 அதாவது ஒரு அட்டை ஒண்ணு வச்சிருப்பாங்க. குண்டு இருக்காது. குண்டுங்கிறது இப்படி இருக்கும். சரிங்களா? புல்லட். புல்லட். புல்லட் இருக்காது. ஒரு திக் அட்டை இருக்கும். இதுக்கு பேரு பிளாங்க். உள்ள மருந்து இருக்கும். சுட்டாக்கா அந்த அட்டை வெளிய வந்து பீஸ் பீஸா வரும். அந்த அட்டை வந்து மூஞ்சில அடிச்சிரும். பேலட். பெல்லட் சின்ன சின்ன குண்டு மாரி இருக்கும் ஆனா, கடைசில பார்த்தீங்கன்னா, வேகமா வர்றதுனால. ஆமா சார். இது வந்து பிளாங்க்குங்க. இன்னொன்னு ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பேரு டம்மி. டம்மின்னா சத்தம் வரும். வச்சுங்களா? அப்புறம் பிளாஸ்டிக் புல்லட் அதெல்லாம் இருக்கு. பிளாஸ்டிக் புல்லட்டும் அடிபட்டா இறந்துருவாங்க. காயப்பட்டாங்கன்னா. அப்புறம் ரப்பர் புல்லட். இதுல வந்து அந்த பிளாங்க்ங்கிறத அடிச்சிருக்காங்க துப்பாக்கில. அது சில பிள்ளைகளுக்கு வந்து மூஞ்சில நெறைய பெல்லட் மாரி இருக்கு. ஒரு 1 ஆர் 2 பீப்பிள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாரி துப்பாக்கிய ஏன் சுட்டாங்க அந்த நேரத்துல? ஆனா அது நாங்க அந்த துப்பாக்கி வச்சு நாங்க அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஏன்னா தெரியல. சில காயத்த பார்த்தா அந்த மாரி. இல்ல இருக்கு. வீடியோ ஆதாரம்லாம் எடுத்து வெளிய ஆமா, விட்டுருக்காங்க. அந்த அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்லலாம் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல சரி. அது அதாவது ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட பெரிய அதிகாரி இருந்திருந்தாருன்னா, அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. ம். சரி இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ நீங்க வந்து ஒரு டிஜிபியா அங்க இருந்திருந்தீங்கன்னா, இப்படி ஆல்ரெடி நீங்க உங்க லைஃப்ல நெறைய கலவரங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா சார் இருக்கும்? இவ்வளோ ஒரு ஸ்டூடண்ட்ஸே இந்த மாரி ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யார் நம்மட்ட உத்தரவு குடுத்தாங்களோ, அவங்கள வந்து ஸ்டூடண்ட்ஸ சடனா அவங்கள அப்புறப்படுத்த முடியாது. அது ஒரு பிரச்சனை வரும். நீங்க வந்து வேற பாருங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இல்ல கண்டிப்பா அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னா, நானே ஸ்பாட்ல போயிருப்பேன். போயிட்டு முதல்ல அவங்கள்ட்ட இருந்து நைட்டு பூரா உட்காந்து பேசி, காலைல வரைக்கும் பேசி, கூட நீங்க டயர்ட் ஆயிருவாங்க எல்லாருமே. ஸ்டூடண்ட்ஸுக்கும் இது வந்து திடீர்னு ப்ரோவோக் ஆகும்போது தான் நீங்க கான்ஃபரன்டேஷன் வருது, சண்டை வருது. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு டைம்ல போர் அடிக்கும். டயர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் ஏதாவது இறங்கி வருவாங்க. அது அப்புறம் யாராவது மினிஸ்டர் பேசினா போதும் சார் அப்படிங்கிற மாரி எத்தனையோ பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் அப்புறம் பேசி பேசி கடைசியில என்ன ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங். கடைசியில எங்களுக்கு வந்து இப்ப வந்து இவர சஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னு கூட முடிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த லத்தி சார்ஜ், துப்பாக்கிச்சூடு, அதான் அந்த டம்மி அந்த இந்த பிளாங்க் துப்பாக்கிச்சூடு அல்லது
சுட்டாங்களான்னு நமக்கு தெரியல. பட் வெளியே நம்ம வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. அது எந்த பிரிவு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. டெல்லி போலீஸ், எங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், எங்கள் டிசிபிஸ், எங்கள் ஆர்ம்டு போலீஸ் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவோம். எங்களுக்கு வேறு யாரும் வேண்டாம். நம்பர் 1 கண்டிஷன், எங்களுக்கு மார்னிங் வரைக்கும் டைம் கொடுங்க, நாங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸு. காவல்துறை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ப்ரூட்டலாக நடக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அது போன்ற கலவரங்களோ பெரிய ஆபத்தோ அவங்க ஏற்படுத்தலை. இல்லை காலங்காத்தால ஒன்று மாற்றியாச்சு, வேற ஆளை போட்டிருக்காங்கன்னா போட்டு போங்க. ஆமாம், அதுவும் மாற்றி தான் ஒரு கமிஷனரை நான் பெரிய பெரிய அதிகாரம் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதா மேடம் ஒரு வாட்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்போது வந்துங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் டிஎன் சேஷன். அவர் பயங்கரமான ஆள். டிஎன் சேஷன்னா ரொம்ப ஃபெரோஷியஸ், நிறைய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஒரே எலெக்ஷன் கமிஷன் தான் அப்போ. அவர் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் வெளியே சென்னைக்குள்ளே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. 10,000 பேர் அதிமுக வந்து விமான நிலையத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க. கேட் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. விமான நிலையத்துக்குள்ளே அத்துமீறி உள்ளே போகிறதுக்கு பேர் கேட் கிராஷ். நான் தான் எஸ்பி, லத்தி சார்ஜ். 10,000 பேருங்க. அதில் 2,000 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், மீதெல்லாம் விழுந்துருச்சு ஓடினாங்க. ஸோ மேடம் என்ன அடுத்த நாளே மாற்றிட்டாங்க. ஆனால் ஸோ என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஸோ அது வந்து வேறு வழி இல்லை. கலவரம், சென்னை விமான நிலையம் தாக்கப்படுது, டிஎன் சேஷனை விமான நிலையத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இது 1994. நீங்கள் வேணும் அப்போல்லாம் வீடியோலாம் இருந்தான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தவங்க. அது அந்த மாதிரி கலவர சூழ்நிலையில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ ஒரு லத்தி சார்ஜ் பண்ணி நம்மளை மாற்றினாலும் பரவாயில்லை. ஒருவேளை நான் லத்தி சார்ஜ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. தெரியுதுங்களா? 1994 சென்னை விமான நிலையத்தில் அதிமுக காரர்கள் 10,000 பேர் வந்து அந்த அதுக்குள்ளே நுழைஞ்சப்போ, அந்த விமான நிலையத்தை நுழைஞ்சப்போ ஆக்ஷன் எடுக்கலைன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் எடுத்தனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஸோ அது வேற. இதில் மத்திய போலீஸ் துப்பாக்கியோட வேற நிற்பாங்களே சார் இதில். அப்போ மத்திய போலீஸே கிடையாது. அப்போ ஓ, சென்னை விமான நிலையத்துக்கு எங்கள் போலீஸ் தான், நம்ம ஸ்டேட் செங்கல்பட்டு போலீஸ். அப்போ செங்கல்பட்டு போலீஸு, ஓகே செங்கல்பட்டு ஈஸ்ட் போலீஸ், என் ஆஃபீஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட், என் போலீஸ் தான் எல்லாமே. ஓகே. சிஎஸ்எஃப் கிடையாது அந்த காலத்தில். சிஎஸ்எஃப் வந்தது நிறைய காலத்துக்கு பிறகு, 2001 பிறகு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற சூழ்நிலை. இது வந்து நான் இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒன்றும் அவங்க கலவரம் பண்ணலை, ஸோ நாங்கள் அவங்கள அடித்து கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். காலையில் வேற அதிகாரி கமிஷனர் வந்து சேருவார். அது வேணால் நடக்கலாம். பட் அதுக்கு இது பெட்டர் அப்படின்னு இல்லை, டெல்லியில் அப்படிதான் கமிஷனரை மாற்றி தான் புதுசாக வந்ததுக்கு அப்புறமா அந்த சோனம் வாங்சக்கு இது இப்போ ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்தவரை அப்படியே துண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க சார். கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க உடலை அவரை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், ஒருவேளை ஓகே ஒரு கமிஷனர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இன்னொரு ஆங்கிள் இருக்குது, ஒரு அதிகாரி மேலே வந்து உத்தரவு கொடுத்தாங்கன்னா செஞ்சிடணும் அப்படிங்கிற காவல்துறைக்கு ஒரு கட்டாயமும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவா அதுவாங்கிறது அந்த கமிஷனர் தான் முடிவு பண்ணணும். பட் நானாக இருக்கும்போது கண்டிப்பாக மாணவர்கள் மேல் லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் உடந்தையாக இருந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.